அனைவருக்கும் வணக்கம். இப்போ எம்எஸ்ல ஸ்டாஃப் டீட்டெயிலில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ காமிச்சிட்ருக்க சார்ட் வந்து நம்ம மெயிலே இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் டீட்டெயிலில் முதல்ல ப்ரைமரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தால், ப்ரைமரி ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தால் அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட்னு போட்டுக்கணும். சப்ஜெக்ட் 1 தமிழ், சப்ஜெக்ட் 2 இங்கிலீஷ், சப்ஜெக்ட் 3 மேக்ஸு, சப்ஜெக்ட் 4 சயின்ஸு, சப்ஜெக்ட் 5 சோசியலு, சப்ஜெக்ட் 6 வந்து ஆப்ஷனல், அது வந்து வேல்யூ எஜுகேஷனாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைமரி ஸ்கூலில் செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்ததுன்னா அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட் போட்டு சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3 எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், சப்ஜெக்ட் 6 வந்து ஆப்ஷனலாக இருக்கலாம். அதே மிடில் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர், மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தால் அவங்க எந்த சப்ஜெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் கொடுத்துக்கணும். அந்த சப்ஜெக்டில் ஏதோ ஒன்று. அதே மாதிரி சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, சப்ஜெக்ட் 5 எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, 6 வந்து ஆப்ஷனலாக இருக்கலாம். மிடில் ஸ்கூலில் இருக்கிற செகண்ட் கிரேட் டீச்சருக்கு அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்டாக இருக்கணும். சப்ஜெக்ட் 1 எல்லாமே ப்ரைமரி ஸ்கூலில் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஆப்ஷனல் இருக்கலாம். இது மிடில் ஸ்கூலில் கிராஜுவேட் டீச்சர், அது பிடி அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அவங்க எந்த சப்ஜெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் அப்பாயிண்டட் சப்ஜெக்டில் இருக்கணும். மற்ற சப்ஜெக்ட்டும் அவங்க வந்து தமிழுக்காக அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பாங்க, ஆனால் மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் எடுக்கலாம். அதை வந்து சப்ஜெக்ட் 1லேருந்து சப்ஜெக்ட் 6க்குள்ளே கொடுத்துடணும். மிடில் ஸ்கூலில் பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துட்டு அவங்க எந்த சப்ஜெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்களோ, ஆர்ட் எஜுகேஷனாக இருக்கலாம், பிஇடியாக இருக்கலாம், ஒர்க் எஜுகேஷனாக இருக்கலாம், அதை சப்ஜெக்ட் 1ல் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் 2லேருந்து 6 வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனோட இருக்கணும். இது ரொம்ப முக்கியம், கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஹை ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர், ஹை ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தால் அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட் அப்பாயிண்டட் சப்ஜெக்டை கொடுத்துட்டு அவங்க வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா சப்ஜெக்ட் 1லேருந்து 6 வரைக்கும் கொடுக்கலாம். ஹை ஸ்கூலில் பிடி அசிஸ்டண்டாக இருந்தால் அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் அதே தான், சப்ஜெக்ட் 1லேருந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எடுப்பாங்க கட்டாயம். அவங்களுக்கு சோசியல் சயின்ஸ் கொடுப்பாங்க, மேக்ஸ் கொடுப்பாங்க, என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ சப்ஜெக்ட் 1லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஹை ஸ்கூலில் ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹை ஸ்கூலில் செகண்ட் கிரேட் டீச்சர் ஒர்க் பண்ணாங்கன்னா அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் வந்து ஆல் சப்ஜெக்ட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ் வந்து சப்ஜெக்ட் 1லேருந்து சப்ஜெக்ட் 6 வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஹை ஸ்கூலில் பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் பார்ட் டைம் கொடுத்துட்டு அவங்க எந்த சப்ஜெக்டுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்காங்களோ அதை சப்ஜெக்ட் 1ல் கொடுத்துட்டு அதே மாதிரி சப்ஜெக்ட் 2லேருந்து 6 வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்டுமே கொடுக்கக்கூடாது. என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனோடய இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்கன்னா அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட் அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் 1ல் மேஜர் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் 2லேருந்து 6 வரைக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாது, செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னே இருக்கணும். பிஜி டீச்சர் ஹையர் செகண்டரியில் பிஜிடியாக இருந்தாங்கன்னா அவங்களோட மேஜர் சப்ஜெக்டை அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் 1 மேஜர் சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு சப்ஜெக்ட் 2லேருந்து 6 வரைக்கும் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கக்கூடாது. அப்படியே எம்டியாக செலக்ட் சப்ஜெக்ட், எம்டியாக பிளாங்காக விடாமல் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் 1லேருந்து 6 வரைக்கும் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அவங்க எல்லாமே எடுப்பாங்க, அதை கொடுத்துடணும். ஹையர் செகண்டரியில் பிடி அசிஸ்டண்ட்டாக அவங்களோட மேஜர் சப்ஜெக்டை அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் போட்டுட்டு அதே சப்ஜெக்டை சப்ஜெக்ட் 1ல் போட்டுட்டு 2லேருந்து 6 வரைக்கும் அவங்க வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா அதை கொடுத்துடணும். அதேமாதிரி பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டருக்கு அதே தான், அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் பார்ட் டைம் கொடுத்துட்டு அவங்க மெயின் என்ன எதுக்காக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்களோ சப்ஜெக்ட் 1ல் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் 2லேருந்து 6 வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்டுமே கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னே இருக்கணும், பிளாங்காக விடக்கூடாது. சரிங்களா? இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்கும் இந்த கரெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பிரைமரி ஒன்லின்னு இருக்கணும். பிரைமரி ஸ்கூலில் இருக்க செகண்ட் கிரேட் டீச்சருக்கு பிரைமரி ஒன்லின்னு தான் இருக்கணும். மிடில் ஸ்கூல் ஹெச்எம்க்கு அப்பர் பிரைமரி ஒன்லின்னு இருக்கணும். மிடில் ஸ்கூலில் இருக்க செகண்ட் கிரேட் டீச்சர், அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பிரைமரி ஒன்லின்னு தான் இருக்கணும். பிடி அசிஸ்டண்ட்டுக்கு அப்பர் பிரைமரி ஒன்லின்னு இருக்கணும். பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டருக்கு அப்பர் பிரைமரி ஒன்லின்னு தான் இருக்கணும். ஹை ஸ்கூலில் ஹெச்எம்க்கு என்ன கொடுக்கணும்னா கவனமாக சொல்லுங்க, செகண்டரி ஒன்லின்னு தான் கொடுக்கணும். அப்பர் பிரைமரின்னு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஹை ஸ்கூல் ஹெச்எம்க்கு செகண்டரி ஒன்லின்னு தான் கொடுக்கணும். கிராஜுவேட் பிடி, ஹை ஸ்கூலில் இருக்க பிடிக்கு அப்பர் பிரைமரி பார் செகண்டரி ஒன்லின்னு கொடுக்கணும். அவங்க ஹை ஸ்கூலில் இருக்க செகண்டரி டீச்சருக்கும் அப்பர் பிரைமரி அண்ட் செகண்டரின்னு கொடுக்கணும். பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டர் அங்கே இருந்தாங்கன்னா அப்பர் பிரைமரி ஒன்லின்னு தான் கொடுக்கணும். ஹையர் செகண்டரி ஹெச்எம்மாக இருந்தால் அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஹையர் செகண்டரி ஒன்லின்னு இருக்கணும். பிஜி டீச்சருக்கும் ஹையர் செகண்டரி ஒன்லின்னு இருக்கணும். ஆனால் ஹையர் செகண்டரி இருக்க செகண்ட் கிரேட் டீச்சருக்கு அப்பர் பிரைமரி ஒன்லி பார் செகண்டரின்னு இருக்கலாம். கிராஜுவேட் டீச்சர் அசிஸ்டண்ட்டுக்கு பிடி அசிஸ்டண்ட்டுக்கு அப்பர் பிரைமரி ஒன்லி செகண்டரின்னு இருக்கலாம். பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டருக்கு அப்பர் பிரைமரி ஒன்லின்னு மட்டும்தான் இருக்கணும். இதையும் கொஞ்சம் அந்த டீச்சருக்கு நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் நம்ம போடும்போது கிளாஸ் ஸ்டார்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகடமிக் குவாலிஃபிகேஷன். பிரைமரி ஹெச்எம்னு பார்த்தீங்கன்னா அகடமிக் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, பியூசி, ஹையர் செகண்டரி. செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து எஸ்எஸ்எல்சி, பியூசி, ஹையர் செகண்டரியாக இருக்கலாம் அகடமிக் குவாலிஃபிகேஷன். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎட், செகண்ட் கிரேட் எஸ்ஜிடிடின்னு இருக்கும். மிடில் ஸ்கூல் ஹெச்எம்க்கு அகடமிக் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் இருக்கும், ப்ரொஃபஷனல் பிஎட்னு இருக்கணும். செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம் மாதிரியே எஸ்எஸ்எல்சி, பிஎஸ்சி, ஹையர் செகண்டரின்னு இருக்கலாம், டிடிஆர், எஸ்ஜிடிடின்னு இருக்கணும். கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு கிராஜுவேட் இருக்கணும், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎட்னு இருக்கும். அவங்க எந்த இடத்துக்காக அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்களோ அதை தான் அகடமிக் குவாலிஃபிகேஷனில் மினிமமாக உள்ளதாக கொடுக்கணும். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் அவங்களுக்கு எது மினிமமாக, இப்போ மிடில் ஸ்கூல் பிடிஆர் இருந்தால் பிஎஸ்சி பிஎடுக்காக தான் அப்ளை ஆகியிருப்பாங்க, அப்போ கிராஜுவேட் பிஎட்னு கொடுக்கணும். அந்த ஹை ஸ்கூல் ஹெச்எம்க்கு கிராஜுவேட் பிஎட், அகடமிக் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட், ப்ரொஃபஷனல் பிஎட். பிடி அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் அகடமிக் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் பிஎட்னு கொடுக்கணும். செகண்ட் கிரேட் டீச்சருக்கு எப்பொழுதும் போல எஸ்எஸ்எல்சி, பியூசி, அவங்களுக்கு வந்து அகடமிக் குவாலிஃபிகேஷன் ஹையர் செகண்டரி. சில பேர் எஸ்எல்சி முடிச்சுட்டு டிடிஆர் முடிச்சிருப்பாங்க, பியூசி முடிச்சுட்டு டிடிஆர் முடிச்சிருப்பாங்க, சில பேர் 12th முடிச்சுட்டு டிடிஆர் முடிச்சிருப்பாங்க, அதை கொடுக்கணும். ஹையர் செகண்டரி ஹெச்எம்க்கு போஸ்ட் கிராஜுவேட் பிஎட்னு கொடுக்கணும். பிஜி டீச்சருக்கு போஸ்ட் கிராஜுவேட் பிஎட்னு கொடுக்கணும். செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தால் எஸ்எஸ்எல்சி, பியூசி, ஹையர் செகண்டரி வித் டிடிஆர் அண்ட் எஸ்ஜிடின்னு கொடுக்கணும். கிராஜுவேட் டீச்சர் பிடி அசிஸ்டண்டாக இருந்ததுன்னா கிராஜுவேட் பிஎட்னு கொடுக்கணும். இதையும் அவங்களோட அகடமிக் ப்ரொஃபஷனல் ஒரு டீச்சரை ஓப்பன் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட அப்பாயிண்டட் சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் ஆர்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்களோட அகடமிக் குவாலிஃபிகேஷனும் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீச்சருக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாஃப் டீட்டெயிலில் இருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனுமே நம்ம செக் பண்ண மாதிரி ஆகிடும். இது எதுக்காக முதல்ல நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூல் தொடங்கின உடனே உங்களுக்கு வந்து டைம் டேபிள் செட் பண்ணுவோம். இதை கரெக்டாக நம்ம முடிச்சு வச்சிட்டோன்னா டைம் டேபிளில் எந்த ப்ராப்ளமே வராது. இது ஒரு லாங் ப்ராசஸ் தான், ஆனால் கொஞ்சம் சிரமம் எடுத்து பண்ணோன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். அனைவருக்கும் நன்றி.